மனதார ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் இரவு தூங்காமல் ரொம்ப டீப்பாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா, ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு அனாதை மாதிரி இந்த நபர்கள் உணர்றாங்களாம். பணமோ புகழோ இவர்களுக்கு ஒரு நிம்மதியை தரலை. இவ்வளோ பெரிய உலகத்தில் எனக்குன்னு ஒரு அன்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஏங்குறாங்க. உங்கள் நபர்கள் நீங்கள் கூட இருந்தப்போ உங்கள் அருமை அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி உங்கள் அன்பு அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஒரு குளிரில் நடுங்கிற ஒருத்தரை போல தான் மனதளவில் இவங்க ரொம்பவே தவிச்சிட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய நினைவுகள் இவங்களை ரொம்பவே வாட்டுதான். தனிமையில் இவங்களுக்கு ஒரு ஞானம் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எம்ப்ரஸ் அப்படின்றது நீங்கள் தான் அவங்களுடைய லைஃப்பில். உங்களை அவங்க வெறும் காதலியாக மட்டும் பார்க்கல, ஒரு காதலனாக மட்டும் பார்க்க கிடையாது, ஒரு தேவதையாக, ஒரு பேராசிரியராக, உலகத்துக்கே எவ்வளவு அக்கறையும் அன்பும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்ற ஒரு பேரில் தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பிரிவிலே இருந்தாலுமே கூட உங்கள் மேலே ஒரு மரியாதையும் ஒரு ஈர்ப்பும் உங்களுடைய நபர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வரணும் அப்படின்ற ஆசை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடங்களை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அவங்களுடைய ஆசைக்கு. ஓகே, ஸோ அது அவங்களோட ஈகோவாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்ககிட்ட எதிர்கொள்ள பயமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா மனதளவில் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட சைடில் அவங்களுடைய கைகளிலே தப்புகள் நடக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நான் அந்த தப்பு செஞ்சதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சில் நான் எப்படி மொழிக்கிறது அப்படின்னு தனக்கு தானே ஒரு தடுப்பு சுவரை வச்சிட்ருக்காங்க. ஸோ நேற்றைய இரவு அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் நபர்களோட மனதில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்கும். அது நான் இப்போ பேசுகிறதா இல்லையா, ஒரு கால் பண்ணிடட்டா, ஒரு மெசேஜ் பண்ணிடட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்களை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் தூண்டிகிட்டே இருந்ததா. அப்போ மிகப்பெரிய மனதளவில் ஒரு போராட்டத்தை இவங்க சந்திச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்த தனியாக இருந்து யோசித்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ அழகாக அவங்கள செதுக்கிருக்கீங்க அப்படின்னு. ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே அன்பு காட்டக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் முன்னாடி மாதிரி அழுதுட்டெல்லாம் கிடையாது. இப்போ தைரியமாக இருக்கீங்க, சுதந்திரமாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. ஏன்னா தூரத்தில் உங்கள் நபர்கள் உங்களிருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அவங்கள ரொம்பவே ஈர்க்குதான் உங்களோட சைடு வரணும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த தவிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அவங்க மனதுக்குள்ளே மாறி இருக்கு. நான் பேசணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களை பொறுத்து நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே தனித்துவமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், கிட்ட வந்துடலாமே அப்படின்ற ஒரு போராட்டம் தான் இவங்களை தூண்டிகிட்டே இருக்குது. அப்போ மனதளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த நபர்கள் நேற்று சந்திச்சன் அப்படின்றாங்க. ஸோ நேற்றைய இரவு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இரவுமே உங்கள் நபர்கள் இப்படியான போராட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் அவங்க மனசில் அந்த காதல் அப்படின்றது அவ்வளோ அழகாக உங்களுக்கான காதலை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் தடுப்பு சுவர்கள் அவங்களால தாண்டி வர முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே டிவைன் மெயினாக சொல்லுது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும், ஏன் தடைகள் வருது, அது அவரோட ஈகோவா, இல்லை அவர் குடும்பமா, இல்லை யாராவது செஞ்சு வச்ச வினையா, ஒரு செய்வினையா, இது கூட தடைகளை உருவாக்கலாம். ஸோ அதனால கூட இந்த நபர்கள் மௌனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் உங்களை எம்ப்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த டைமை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த நேரம் ரொம்ப ரொம்பவே முக்கியம். உங்கள் நபர்கள் உங்களுக்காக தவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இன்னும் காலம் தாழ்த்துறீங்க, இல்லை இதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா எனர்ஜிஸ் சடனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால எனர்ஜிஸ் நல்லபடியாக இருக்கும்போதே முன்னோக்கி செல்லுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்டு கன்ஃபார்மாக சொல்லுது எனர்ஜிஸ் சூப்பராக இருக்குது, பட் தடைகளை ஏதோ ஒரு விஷயம் உருவாக்குது. ஸோ அப்படி தடைகளை உருவாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நபருக்கு வேறுபடும். ஓகே, ஸோ தடைகளை உருவாக்கக்கூடியது ஈகோ, இல்லை குடும்பம், இல்லை ஒரு செய்வினையாக கூட இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் தனிப்பட்ட ரீதியாக அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் டான்னு வழங்கப்படும். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜிஸ் மாறும்போது நீங்கள் சரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படலாம், அல்லது நீங்கள் காலதாமதத்தை
ஏற்படுத்தப்படலாம், அல்லது உங்கள் நபர்களுக்கு அந்த மாதிரி காலதாமதங்கள் வந்து ஆகலாம். ஏன்னா அவர்களுக்குமே என்ன இருக்குது, பேசிடுவோம் அப்படின்ற ஏக்கம் இருக்குது. சடனாக அந்த எனர்ஜிஸ் மாறும்போது அவங்க கொஞ்சம் தள்ளி போகலாம். ஏன்னா இந்த நபர்கள் ஒரு தடவை கிடையாது, பல தடவை உங்கள்கிட்ட கதைச்சிடணும், இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சி பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே அவங்ககிட்ட தொண்டைக்குள்ளே நிற்குது. அந்த வெளியே தொடர்பு கொள்றதுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பேசினா சரியாக இருக்குமா, இல்லை இந்த சுச்சுவேஷன் வந்து நான் பேசினா இன்னும் நிலமை மோசமாயிருமோ அப்படின்ற ஒரு பயம், தயக்கம் இந்த நபர்களை வந்து தடுக்குது. உண்மைக்குமே அந்த நபர்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து அதீதமாக இருக்குது. ஆனால் அவங்க தொண்டைக்குழி வந்து அடைக்கப்பட்டிருக்கு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா பேச முடியலை, மௌனமாக இருக்கிறாங்க, பயம் வருது. இந்த நேரத்தில் நான் போய் பேசினேன் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் மோசமாகிடும் அப்படின்ற ஒரு பயம். ஸோ இப்படியான பயங்கள் கூட உங்கள் நபர்களை கடவுளே இந்த கார்டை பாருங்கள் டிவைன் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் எதையுமே மறைக்காமல் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் உங்களுடைய நபர்கள் வந்து ஒரு ஈகோ காட்டக்கூடிய நபர்கள், ஒரு விதமான பிடிவாதக்காரர்கள், கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர்கள், திமிராக நடந்துக்கக்கூடிய நபர்கள். ஆனால் உண்மையாகவே இந்த நபர்கள் முகத்திரை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து நான் கெத்து அப்படின்னு இருந்தாலுமே கூட தான் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிற பலவீனத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டேன்றாங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் இல்லாமல் இங்கே தவிச்சிட்ருக்காங்க. அதை வெளிக்காட்டினா தன்னோட கெத்து போயிடும் அந்த இடத்துல. ஸோ இங்கே காடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்னா, அவங்க மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஆசை கடல் மாதிரி பொங்குதான் உங்கள்கிட்ட கதைக்கணும் அப்படின்னு. அவங்க பிடிவாதமே இருந்தால் கூட அந்த பிடிவாதத்தெல்லாம் தாண்டி அந்த காதல் வந்து அவங்கள தூண்டுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க நினைவுகளோடையும் ஈகோவோடையும் கூட அந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த தடைகளை உடைச்சு வரையும் முடியலை. அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ளேயே அவங்கள ப்ரெஷர் பண்ணி கொண்டு ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப திமிராக நடந்துட்டேன், தோற்று போக எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் நான் இவ்வளோ மனமாக இருந்து உன்னை தவிர்த்துருக்கேன், உன்னோட கதைக்காமல் இருந்திருக்கேன், ஒரு பாறை மாதிரி இருந்திருக்கேன், உனக்கு தெரியாமல் என்னோட உணர்ச்சிகளையெல்லாம் மறைச்சி வச்சுக்கொண்டு. ஆனால் அந்த பாறைக்குள்ளேயும் ஒரு இதயம் துடிச்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இங்கே டிவைன் தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்கள் நபர்கள் கல் மாதிரி இருந்திருக்கலாம், நீங்கள் என்ன தான் போய் கதைக்கிறீங்க அழுறீங்க அப்படின்னா கூட ஒரு பதிலை சொல்லாமல், ஆனால் அந்த கல்லுக்குள்ளேயும் கசிவுகள் இருக்குது, அந்த நபர்களும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்றது இங்கே தெளிவாக தெரியுது. ஏன்னா வெளியில் அந்த நபர்கள் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டி கொண்டாலுமே கூட, ஆனால் மனதுக்குள்ளே அந்த நபர்கள் வந்து ஏங்கி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலை, எனக்கு நள்ளிரவு நேரத்தில் உன்னோட பேசணும், உங்களோட அந்த மென்மையான அன்புக்காக இந்த நபர்கள் வந்து மனசு ஏங்குது. நீங்கள் இல்லை அப்படின்றத அந்த நபர்களால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியலை. இருந்தாலுமே ஈகோ வந்து ஏதோ ஒரு விதத்தில் தடை பண்ணுது. ஸோ இன்னொரு இடத்துல உங்கள் நபர்கள் உங்களை நினைக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி வந்துருக்கீங்க. ஆனால் இந்த நபர்கள் நள்ளிரவில் தான் உங்களோட பழைய நினைவுகளுக்குள்ளே ரொம்பவே மூழ்கி போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி எப்படியே ஆழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருந்தீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள், நீங்கள் கொடுத்த அன்பு, இதையெல்லாமே நினச்சி பார்த்து இப்போ ஏங்குறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த நபர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. உங்களை வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி நினைக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அந்த அன்பு நிம்மதி இப்போ ஏன் என்கிட்ட இல்லை, என் மனசு ஏன் இவ்வளோ ஒரு தனிமையில் இருக்குது, ஏன் மனசு ஏன் இவ்வளோ டென்ஷனில் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நீங்களுமே உங்கள் நபர்களுக்காக எங்கே தான் செய்கிறீங்க. அப்படிங்கும்போது சோல்மேட் கனெக்ஷன் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இந்த இடத்துல இந்த தவிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட மருந்தாக ஒரு கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பெரிய விரிசல் அப்படிலாம் இருந்தாலுமே கூட இது மெதுவாக சரியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் அவங்களுடைய மனதில் வந்து உங்களை பற்றின எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து சமநிலைப்படுத்த பார்க்குது, பேலன்ஸ் பண்ணிக்க பார்க்குது. ஸோ இந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவுமே அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களோட 2 கைகளையுமே பிடிச்சிட்டு இந்த நபர்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்காக பேச நினைக்கிறாங்க. மனதால் இந்த நபர்கள் பேசலாம், உங்களுக்கு கூட உங்கள் நபர்கள் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்ற மாதிரி தோணி இருக்கலாம். ஏன்னா டிவைன் வந்து ஏதோ ஒரு இடத்துல கைட் பண்ணியிருக்கு. உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட ஏதோ பேச நினைக்கிறாங்க. திடீர்னு என்னமோ வேலை பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் நபர்களோட ஞாபகம் வந்து டக்குன்னு வரும். சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் உங்கள் நபர்களை பற்றின விஷயங்கள் வந்து டக்குன்னு உங்கள் முன்னாடி வரும். அவங்க பேர் பார்க்குறதோ, ஏஞ்சல் நம்பர் பார்க்குறதோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் நபர்கள் உங்கள் 2 கைகளையும் பிடிச்சிட்டு ஒரு முடிவை கொடு அப்படின்றாங்க. இத்தனை நாள் நீ எங்கே போன, நான் அலைஞ்சேன், தேடினேன், யாரையோ பார்த்தேன், எனக்கான ஒரு புதுசாக ஒரு அன்பை உருவாக்கலாம் அப்படின்னு கூட நான்
பார்த்துட்டு நடந்தேன். ஆனால் நான் எங்கே தேடினாலும் உன்கிட்ட கிடைச்ச அன்பு மாதிரி எனக்கு கிடைக்கல. நீ எனக்கு கொடுத்த அன்பு மாதிரி மற்றவங்களால் எனக்கு கொடுக்கவும் முடியலை. ஸோ நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னாலுமே கூட காலம் வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இனி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் உலகமே உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நான் முழுசாக உணர்றேன். இந்த நிமிடம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழு தேடல் உன்கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய உலகத்தை உருவாக்குவோம். அந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு உறவு அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்து அவங்க உலகத்தில் நீங்கள் தான் ஹீரோயின் மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நபர்களோட மனதில் இவ்வளோ பாசிட்டிவான வைப் இருக்குது. ஸோ அப்போது இந்த வெற்றி உங்களுடைய கைகளுக்கு வரணும் அப்படின்னா இந்த கடைசி ஒரு படி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஓகே, அந்த சின்ன சின்ன தடைகள்லாம் உங்களை பிரித்து வச்சுருக்கு. இந்த நபரோடு செய்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அந்த முட்டுக்கட்டைகள் என்ன? இந்த வேர்ல்டு கார்டு நேராக தான் விழுந்திருக்கணும், அது கொஞ்சம் சைடில் திரும்பி விழுந்திருக்கு. அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியுது அந்த வெற்றிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது தள்ளி போயிட்டுருக்கு. இது ஏன் எதுக்காக உங்கள் காதல் இப்படி நடந்துட்டுருக்கு? அவங்களே மனமுறிக்கு வர்றாங்க, கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இங்கே சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. இருந்தாலுமே தடைகளை உருவாக்கி அது பின்னோக்கி இழுத்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தான் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது உங்களோட 2 பேரோட பேர் எனர்ஜி அதை வச்சு பார்க்கும்போது தான் துல்லியமாக நான் என்ன விஷயம் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்படி துல்லியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் எல்லாருமே இப்போது ஒரு மனமாற்றத்தில் இருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் இடையில இருந்த அந்த புயல் சண்டைகள் அந்த மனக்கசப்புகள் எல்லாமே ஓஞ்சிடுச்சு. இப்போ அவர் ஒரு அமைதியான ஒரு தீர்வை நோக்கி தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து நகருது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சண்டை பிரச்சனை இது எல்லாத்தையுமே தூக்கி அங்கால ஓரம் வச்சுட்டு இதை எப்படி தாண்டி போகலாம். உங்களை விட்டுட்டு இந்த நபர் வந்து தூரமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனதளவுலேயும் சரி மற்ற ரீதியாகவும் சரி தூரமாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி திரும்ப இணைகிறது. அது மட்டும் இல்லாமல் மனசில் இருந்து ஒரு சில பாரங்களை வந்து இறக்கி வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ மாற்றங்களை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய மனசை பொறுத்து பார்த்தாலுமே கூட அந்த சண்டை பிரச்சனை பேசின வார்த்தைகள் அந்த காயங்கள் இது எல்லாத்தையுமே நினச்சி மனசில் வந்து ஒரு கலகமாக இருக்குது அது. ஸோ உங்களை விட்டுட்டு விலகி போனது நபர்கள் உங்களை வெறுத்துட்டு போனாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த சூழ்நிலையிலேருந்து இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து உங்களை எந்த இடத்துலையுமே வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டோ இல்லை வெறுத்துட்டோ போகிறதுக்கு கிடையாதான். ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனையும் விட்டுட்டு சுமூகமாக ஆகிடுவோம் அப்படின்னு இதை சரிப்படுத்தி கொள்ளுவோம். இந்த பயணத்தை வந்து சரியான ஒரு எனர்ஜியில் சரிப்படுத்தி சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ப்ளோக்கேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இது கார்டு வந்து சரியாக அங்காலே விழுந்துச்சு. ஓகே, ஸோ அப்போது இப்படி விழுந்திருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள். ஓகே, ஸோ இந்த முடிவுகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இந்த போராட்டத்துக்கான முடிவுகள். இங்கே வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த தடைகள் வந்து வேறு பக்கம் அப்படியே டக்குன்னு திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சேரணும் அப்படின்னு மனதளவில் ஆசை இருந்தாலுமே கூட அந்த டக்குன்னு மாறக்கூடிய எனர்ஜி இந்த மூவ் பண்ணி போகிறதுல என்ன பண்ணணும்னா வேறு பக்கம் போயிட்டு சடனாக விழுந்து அந்த தடைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆசை என்னமோ 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமும். ஆனால் எதிர்பார்ப்பு வேறு திசையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்ற விஷயத்தை தீர்க்கணும். ஸோ அதனால் உங்கள் நபர்களோட எனர்ஜி நல்ல விதமாக இருக்கும்போதே அவர்களை வேறு பக்கம் போவிடாமல் உங்கள் பக்கம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாய் சி.